டிவிக்கு ஆதவ அர்ச்சனாவை கேட்குறோம். நாங்கள் எல்லாம் டிஎம்கேயில் இருந்தோம். விஜய் சாரை பிடிக்கும், அதனால் ஓட்டு போட்டோம். அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் டிஎம்கே பேசுவீங்களா? எங்கே உங்கள் அப்பாவை காணோன்னு அடிக்கடி உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்குறீங்களே. நாங்கள் அவர் கட்சியிலே இருந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டோம்ல, அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுக்குறீங்களே. எல்லாமே நாங்கள் டிவிகே கட்சின்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் டிவிகே கட்சியில் இருந்தோன்னு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களா? எல்லாமே நாங்கள் ஏடிஎம்கேலேருந்து வந்திருப்பாங்க, டிஎம்கேலேருந்து வந்திருப்பாங்க. நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு பிடிக்கல. டிஎம்கேலேருந்து பாரம்பரியமாக இருந்த நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோம்னா விஜய் மேலே இருக்க பாசத்தில் போட்டோம். இப்போ கூட நாங்கள் எவ்வளோ உரிமையோடு சொல்கிறோம். எங்களுக்கு சின்ன பிள்ளை தான் விஜய். இப்போ வந்து அவர் முதலமைச்சர். இப்போ நாங்கள் மரியாதை கொடுக்க தான் செய்கிறோம். ஏன்னா நம்ம முதலமைச்சர், நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அடிக்கடி வந்து உங்கள் அப்பாவை காணோம், அவரை ரொம்ப கேவலமாக பேசுகிறது உங்களுக்கு தெரியாதா? அவர் எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறலை. அவர் எப்படி சட்டசபைக்கு வருவார்? நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க, சட்டசபைக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் வெற்றி பெற்றதில் கூட டிவிகேக்காரவங்க தான் நாங்கள் ஓட்டு போட்டோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நாங்கள்லாம் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க. அப்புறம் ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா போன பிறகு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம். இவங்க வந்து ஆட்சி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ நீங்கள் சொல்கிறது கவர்ச்சியிலையோ இல்லை உங்களை ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சி போய் தான் நாங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாமல் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். அதே காரணம் காட்டி ஏன் மக்கள் உங்களுக்காக கட்டாயம் போடலை, விஜய் சாருக்கு தான் ஓட்டு போட்டோம். அது உங்களுக்கு புரியுதா? உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு கேட்குறீங்களே, அது நீங்கள் வந்து 1000 பேசிக்கங்க, அது எங்களுக்கு பெருசு இல்லை. ஆனால் ஸ்டாலின் ஐயாவை பற்றி பேசக்கூடாது. பெண்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவர் எவ்வளோ நல்லது செஞ்சார். எங்கள் அறிவுகட்ட மண்டைக்கு இப்போ தான் புரியுது. இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டோம். தயவு செய்து இன்னொரு தடவை ஸ்டாலின் அவர் ஐயாவை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் பேச்சிலையும் அவர் செய்கையிலையும் கண்ணியம் இருக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிறது ஏதோ மாதிரி இருக்குது. இதே விஜய் சார் பேசினா கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் விஜய் சார் மேலே அளவு கடந்த ரசிகை. அதனால தான் ஓட்டு போட்டோம். விஜய் வந்தால் நல்லா இருக்கும், விஜய் சார் வந்தால் நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு போய் பாருங்கள். எத்தனையோ போகிற கிராமம் பக்கத்து போய் பாருங்கள். ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் விசிட் பண்ணுங்கள். அது கிராமத்தில் டவுன் பஞ்சாயத்துக்கெல்லாம் போகக்கூடாது, ரூரல் ஏரியாவுக்காக நீங்கள் போங்க. அங்கே போய் பாருங்கள், விவசாய நிலமெல்லாம் பாருங்கள் எப்படி வறண்டு போய் கிடக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் பணம் இருக்கிறதுனால அது கஷ்டம் தெரியாது. நாங்களாம் விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்தோம். அது கஷ்டம் எல்லாம். அந்த நெல் பயிரை அந்த நாற்று போட்டிருப்பாங்க பாருங்கள், அதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த நெல்லை விதைப்பாங்க பாருங்கள், அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அந்த நாற்று பறிப்பாங்க பாருங்கள், நடவு நடுவாங்க பாருங்கள், அதை பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த நெல் விளைஞ்சி வந்து அந்த பழுப்பு கலரில் பொண்ணு அப்படியே தங்க மாதிரி மின்னு பாருங்கள். அதெல்லாம் அனுபவித்த விவசாயிகளுக்கு தான் தெரியும். அது ஒன்றுமே இல்லை இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அந்த ஜூன் ஜூலையில் தண்ணி வரலன்னா எவ்வளோ தஞ்சை மாவட்டம்லாம் பாதிக்கப்படுன்னு உங்களுக்கு தெரியாது. தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஊரும். நாங்கள் கிராமத்துலேருந்து வந்தோம். உங்களுக்கெல்லாம் பணத்திலே பிறந்து பணத்திலே வளர்ந்துருப்பீங்க. நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் அப்படி தான் இருக்குது. இதே ஒரு கம்யூனிஸ்ட் பர்சனை கூப்பிட்டு பேசுங்க, இதே ஒரு சீமானை கூப்பிட்டு பேசுங்க, இதே வந்து ஸ்டாலின் ஐயாவை கூப்பிட்டு கேளுங்க. அந்த விவசாயியோட வழி ஒவ்வொன்றும் தெரியும். நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபைட்டு. எதிர்கட்சியில் ஏதாவது ஒன்று வச்சா அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்லி அவங்கள எப்படி ஆஃப் பண்ணுறதுக்குன்னு தான் பேசுகிறீங்க. நாங்கள் பார்க்காம இருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு கோபப்படக்கூடாது. சொல்கிறாங்களா நாங்கள் செய்கிறோம். உங்கள் ஆட்சியில் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அந்த ஆட்சியில் செய்யாத ஏதோ ஒரு குறை இருந்து தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்கள் செய்யணுன்னு தான் ஓட்டு போட்டோம். அந்த ஆட்சி பண்ணலை, நாங்கள் அது மாதிரி தான் இருப்போம். அந்த ஆட்சி செய்யலை, அது மாதிரி தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே இல்லை. நீங்கள் வந்து எந்த மாற்றமும் பண்ணினதா தெரியல. ஒரு சாதாரண இப்போ ஒரு ஆட்டோ 10 மணிக்கு நீங்கள் காரை எங்கேயாவது நிப்பாட்டிட்டு ஆட்டோவில் ஒரு ஃபோன் பண்ணுறீங்க, ரேபிடோவிலேயே வேறு எதுவும் ஃபோன் பண்ணி இந்த திருவான்மியூர்லேருந்து ஈசிஆர் வரைக்கும் போகணும். ஒரு அக்கறைன்னே வச்சுக்கோங்க, அது வரைக்கும் போகணும். ஆட்டோவுக்கு எவ்வளோதுன்னு கேளுங்க. 80 ரூபாயாக இருந்தால் 500 ரூபா தரீங்களா, நாங்கள் கூட்டிகிட்டு போவோன்னு கேட்பாங்க. லேடிஸுங்க தனியாக நிற்க முடியுமா? இதே கலைஞர் ஆட்சியில் 500 ரூபாய் என்னை ஒருத்தர் கேட்கும்போது நிப்பாட்டி
அவரை அந்த ஆட்டோக்காரரை நிறுத்திட்டு ஒரு போலீஸ்கிட்ட சொல்லி சிஎம்முக்கு ஃபோன் சொல்லுங்கள், இந்த மாதிரி இங்கேருந்து போகிறதுக்கு இவ்வளோ ருபீஸ் தாங்க அப்போது 100 தான் காமிக்குது, 500 கேட்குறாங்க அப்படின்னு நானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? மக்கள் நீங்கள் வந்து மக்கள் ஓட்டு போட்டதுனால இப்படி தான் நினைப்பாங்கன்னு நினைக்காதீங்க. 4 பேரை வச்சு பேசாதீங்க. ஓட்டு போட்ட நாங்களும் அதில் இருக்கோம். எங்களையும் ஒவ்வொரு மனுஷங்களும் உணர்வு. இப்போ தான் நினைக்கிறேன், ஏன் ஓட்டு போட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை மனசை ரொம்ப நோகடிக்கிறேன். எதுக்கு லைவில் மீட்டிங் போடுறீங்க? லைவில் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ திமிராக பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நீங்கள்லாம் எங்களுக்கு நல்லது பண்ண தான் நீங்கள் அங்கே அமைச்சராக இருக்கீங்க. நீங்கள் சண்டை போடுறது பழி வாங்குறதுக்காக எல்லாம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. இந்த விஜய் சாருக்கு நாங்கள் சொல்கிறோம், உங்கள் கூட இருக்கவங்க யாருமே வந்து ஒரு எது சொன்னாலும் நாங்கள் நல்லது செய்கிறோம், என்ன சொல்கிறீங்களோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்கிறோம் அப்படின்னே பேசுங்க. 100 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 100 நாளாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு போட்ட நாங்களும் தான் பேசக்கூடாது இத்தனை நாள் இருந்தோம். நாங்கள் உங்கள் மேலே மரியாதை வச்சு தான் ஓட்டு போட்டோம். ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரு வேல்யூ இருந்துச்சு. எத்தனை டிஎம்கேக்காரங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், எத்தனை ஏடிஎம்கேக்காரவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, எத்தனை நான் தமிழர் கட்சிக்காரவங்க மாதிரி உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா விஜய் சார் உங்கள் மேலே உள்ள பாசம். இந்த மாதிரிலாம் உங்கள் அப்பாவை காணோம், உங்கள் அப்பா எங்கே, நீங்கள் இப்படி பேசுகிறதே எங்களுக்கு பிடிக்கல தெரியுமா? நீங்கள் பேசாதீங்க. எத்தனையோ படத்தில் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்த நீங்கள் திடீர்னு முதலமைச்சர் ஆன பிறகு குட்டி கதையெல்லாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் நல்லா இல்லை. ஒரு கம்பீரமாக இருங்க. பேசாமல் இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து யாரையும் தாழ்த்தி பேசாதீங்க. அந்த சினிமா பாணியில் நீங்கள் பேசாதீங்க. அது பிடிக்கல. சினிமாவில் பார்க்குறப்ப எங்களுக்கு பிடிச்சது. ஆனால் நீங்கள் முதலமைச்சராக வந்து பேசுகிறது எங்களுக்கு பிடிக்கல. தயவு செய்து நீங்கள் பண்ணாதீங்க. அடுத்த தடவையில் நாங்கள் ஓட்டு போடுவோமான்னு எங்களுக்கே டவுட்டாக இருக்குது. போட மாட்டோம், அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காரு. அந்த 1000 ரூபாய் ஒரு ரூபா பணம் இல்லாத நாங்கள் கஷ்டப்படும் போது அந்த 1000 ரூபாய் வரும்போது நாங்கள் பட்ட சந்தோஷம் எவ்வளோதுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த 1000 ரூபாய் 15ஆம் தேதி வரும்போது கரெக்டாக 15ஆம் தேதி இல்லைன்னா சண்டே இருந்தால் 14ஆம் தேதியே வந்துடும். இதை வரும்போது அந்த அக்கௌண்ட்டில் வந்து கிடைக்கும்போது நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் தெரியுமா? அந்த உணர்வெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது எதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, எதுக்கு அந்த 1000 ரூபா பணம்? அந்த 1000 ரூபா பணம் இல்லாதவங்க கையில் கிடைக்கும்போது இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கெல்லாம் அது தெரியாது, இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதுதான் உங்கள்ட்ட பதிவு பண்ண நாங்கள் நினச்சோம். நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். இந்த அப்பாவை காணோம், ஸ்டாலின் ஐயாவை பற்றி பேசக்கூடாது. சட்டமன்றத்துக்கு ஏன் வரணும்? அவரை தான் ஜெயிக்கலல்ல. 5 நிமிஷம் பேச்சிலே தோக்கடிச்சு அன்னைக்கு நாங்கள் வட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். 5 நிமிஷம் பேசினதுக்கே அவருக்கு ஓட்டு யாரும் போடலை. அப்படியெல்லாம் இல்லை. விஜய் சார் நடிகர்னு பார்த்தா உங்கள் மேலே எங்களுக்கு அதிக லவ் இருக்குது, அதிக பாசம் இருக்குது, அதிக கண்மூடித்தனமான அன்பு இருந்ததுனால தான் நல்லது செஞ்ச ஸ்டாலின் சாரையே நாங்கள் ஒரு செகண்ட் மறந்துட்டோம். அதனால் டிஎம்கே குறைச்சி பேசினாக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம்லாம் நினைக்காதீங்க. தயவு செய்து மாற்றிக்கங்க. மக்களுக்கு நல்லது செய்யுங்க. எங்கெங்கே எந்த மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு செய்யுங்க. எத்தனை பேர் இப்போ வரதட்சணை கொடுமையால் மேரேஜ் ஆகாமல் இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுதா? அதை ஃபஸ்ட்டு சர்வே பண்ணுங்கள். எத்தனை வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒய்ஃபுங்கெல்லாம் ஹஸ்பண்டு இறந்து போய் ஒரு விடோஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத பார்த்து மக்களை பார்த்து நீங்கள் பேசினா தானே சார் மக்கள் குரல் தெரியும். மக்கள் குரலும் தெரியும், மக்கள் குறையும் தெரியும். சீமான் சார் பேச்சுக்கு எத்தனை பேர் அடிக்ட் ஆகியிருக்கோம் தெரியுமா? ஆனால் அடிக்ட் ஆகி தான் இருக்கும். ஆனால் ஒருத்த கூட நாங்கள் ஓட்டு போடல. எங்களையே நாங்கள் வெட்கப்பட்டுக்கிறோம். விஜய் சார் கூட இருக்கவங்களுக்கு மரியாதையாக பேச கற்றுக் கொடுங்க. அவங்கள மாதிரி நீங்கள் பேச பழகாதீங்க. தயவு செய்து பழகாதீங்க. இதுதான் நான் கேட்டுக்கிறது.